I saw Amir Sultan's movie, I saw Sasi Kumar, Vetrimaran, Kumar Raja, then there is Vasan Balan. The bigger influences were Nan Kadavul, Parathiviran. But the film that did it for me was Subramaniapuram. When I saw Subramaniapuram, I was like, I need to get back to my roots. And the moment I realized that, suddenly all the stories that were coming from there started making sense to me. I immediately found Vasipur, I immediately found so many other things. நமக்கு கேங்ஸ்டர் மூவிஸ் வயலண்ட் ட்ராமாஸ்னு யோசித்தாலே நாயகன், தளபதி, புதுப்பேட்டை, ஜிகிருதண்டா இல்லை வடச்சென்னை இதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த எல்லா படங்கள்லையுமே இந்த வயலன்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும். அதனாலேயே அந்த வயலன்ஸ் கிளாமரஸ் அண்ட் க்ளோரிஃபைடாக இருக்கும். கொக்கி குமார், வேலு நாயக்கர், ராஜன், தேவா இவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் அண்ட் தே ஹேட் அ மூவி மேட் ஆன் தெம். சுப்பிரமணியபுரத்தில் தான் இந்த பேட்டர்னை உடச்சி எப்படி சில சராசரி மனுஷங்க சம்பவம் பண்ணி அவங்களோட கதையை அவங்களே உருவாக்கிக்கிறாங்கிறத படமாக எடுத்துருந்தாங்க. வி ட்ரூலி பிலீவ் இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய கல்ட் கிளாசிக்ஸ் லைக் அங்கமலி டைரிஸ், கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர், மத யானை கூட்டம், ஜிகிருதண்டா இல்லை ஆரண்ய காண்டம் இது எல்லாத்துக்குமே சுப்பிரமணியபுரம் தான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சசிகுமாரோட சுப்பிரமணியபுரம். நைன்டீன் 1973 மார்டின் ஸ்கார்சேஸே நியூயார்க்கில் செட் பண்ண ஸ்ட்ரீட் மாஃபியா ட்ராமா ஒன்று எடுத்தார் கால்ட் மீன் ஸ்ட்ரீட்ஸ். இட் வாஸ் இஸ் டிக்கெட் டு பாப்புலாரிட்டி. இன்றைக்கி அது ஒரு கல்ட் ஃபிலிமாக கன்சிடர் பண்ணுறோம். நம்ம மீன் ஸ்ட்ரீட்ஸில் எப்படி அந்த பசங்க லோக்கல் மாஃபியா டான்ஸ்கிட்ட போய் சிக்கிறாங்களோ அதே மாதிரி சுப்பிரமணியபுரத்தில் இந்த பசங்க லோக்கல் லெவல் பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட போய் சிக்கிறாங்க. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் சண்டை போடுறவங்க எப்படி வயலன்ஸ் அண்ட் ரிவெஞ்ச் ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம். மீன் ஸ்ட்ரீட் மூவியில் வர மாதிரியே வேலை இல்லாத பசங்க இந்த மதுரை ஸ்ட்ரீட்ஸில் ஏதாவது பண்ணி அவங்களோட டே டு டே லைஃப்பில் சொசைட்டிக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் கூட ஃபெயில் ஆகிட்டாங்க. பணபலமும் அதிகாரமும் இருக்கிறவங்க இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எப்படி ஒரு பேரழிவு வந்துடுது அப்படிங்கிறது தான் இந்த படம். இதை நம்ம ஊரோட மீன் ஸ்ட்ரீட்ஸ்னு கூட சொல்லலாம். ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரிஜினல் மூவி. இந்த படத்தோட கதை ஸ்ட்ரென்த்தே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேரக்டர்ஸோட குறைபாடுகளும் எப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டு தான். கனகு, துளசி, காசி, அப்புறம் கடைசியில் டும்கா எப்படி அவங்களோட மக்களுக்கே துரோகம் செய்கிறாங்கங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. இதில் அழகர், பரமன்கிற அந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் இல்லாமல் இந்த துளசியோட அம்மா கேரக்டர் மாதிரி எப்படி ஃபேமிலியில் இருக்கிற விமன் கூட பவருக்காக ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த பெரியப்பா கேரக்டர் கூட வெளியே பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் ஒரு மரியாதையான கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ஜாதி பிரச்சனைன்னு வரும்போது கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்கலை. ஊர் பெருசு மொக்கச்சாமி கூட வெளி உலகத்துக்கு கௌரவமானவராக இருந்தாலும் உள்ள ஃபுல்லாக தீசல். ஓப்பனிங் சீக்வன்ஸில் காசியோட முதுகு பின்னாடி கேமரா வச்சு லாங் ட்ராக்கிங் ஷாட்டில் சுப்பிரமணியபுரத்துக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ காசி யாருன்னு கூட நமக்கு தெரியாது. கிளைமேக்ஸில் அதே லாங் ட்ராக்கிங் ஷாட் வச்சு நம்ம சுப்பிரமணியபுரத்தை விட்டு வெளியே வரோம். ஆனால் பை திஸ் டைம் காசியோட முழு சுயரூபம் நமக்கு தெரிய வருது. ஒரு விதத்தில் பார்த்தா இந்த கதையே காசியோட கதை தான். அழகர் பரமனை ஜெயிலேருந்து வெளில எடுத்து வரதா இருக்கட்டும், கனகிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எல்லா கொலைக்கும் அவங்க கூடவே போகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த கடைசியில் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த லாங் ட்ராக்கிங் ஷாட்ஸை வச்சு அவரோட கதையை சொன்ன மாதிரியே இருக்குது. அண்ட் லாங் ட்ராக்கிங் ஷாட்ஸ்னாலே நமக்கு ஸ்கார்சேசி, டாரண்டினோ தான் ஞாபகம் வரும். இதை அப்புறம் சப்சிக்வெண்ட்லி நிறைய ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. திங்க் ஆஃப் கோப்பகபானா சீக்வன்ஸ் இன் குட் ஃபெலோஸ். பட் அதே லாங் ட்ராக்கிங் ஷாட் யூஸ் பண்ணி இங்கே சுப்பிரமணியபுரத்தில் ஸ்பெக்டாகுலர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த படத்தில் எஸ்ஆர் கதிரோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேஜிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபியை ஹைலைட் பண்ணுற மாதிரி 2 சீக்வன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் சம்பவம் விடிய காலையில் அவங்க கொலை பண்ணிட்டு ஸ்லோ மோஷனில் ஓடும்போது பின்னாடி லைட்ஸ்லாம் ஃப்ளிக்கர் ஆகிட்டு. ரெண்டாவது சம்பவம் பட்ட பகலில் முழு வெளிச்சத்தில் பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. மூணாவது சம்பவத்தை நைட்டில் முடிச்சுட்டு அவங்க இருட்டில் அப்படியே நடந்து போயிடுறாங்க. த வயலன்ஸ் அண்ட் டார்க்னஸ் ஹேஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம் தேர் லைஃப். அழகரும் பரமனும் பண்ணுற 3 கொலைங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லைட்டிங்லேயே வச்சு விளையாடி இருக்காங்க. அதுவே ஒரு தனி கதை சொல்கிற மாதிரி இருக்கும். நைன்டீன் 70s and 80s வந்த படம் கூட இந்த மதுரை லேண்ட்ஸ்கேப்பை வந்து இவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஏர்லி 80s பீரியட் பேக்ட்ராப்பில் மதுரையில் இந்த கதையை செட் பண்ணது வந்து சசிகுமாரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதனால் இந்த படத்தில் நாஸ்டால்ஜியா ஆஸ்பெக்ட்ஸ் வேர் ஸ்பாட் ஆன். இந்த படம் ஆஸ் ரீசெண்ட் as 2008 வந்திருந்தால் கூட இதில் இருக்கிற அந்த ரெட்ரோ ஃபீல் வந்து 70s and 80s வந்த படம் கூட அவ்வளோ ஆத்தென்டிக்காக கேப்சர் பண்ணிட்டேன். செட், ஆம்பியன்ஸ், சவுண்ட் ட்ராக், ஸ்டேஜிங், எலிமெண்ட்ஸ், ஃப்ளேவர், ஃபீல் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்டர் ரெம்பான் பால்ராஜோட இம்பெக்கபிள் ஒர்க் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக தெரியுது. துளசி வீட்டு டிவியில் வர நிறைய சினிமா பாட்டாக இருக்கட்டும், இல்லை சினிமா பூரா வந்து அங்கங்கே அந்த மூவி போஸ்டர்ஸ் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டீம் வந்து நம்ம அப்படியே 80s கூட்டு போகிறதுக்கு போட்டிருக்கிற எஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து கமெண்டபிள் ஒர்க். இந்த படத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்போ வெளிவந்த முரட்டுக்காலை படத்தை பார்க்க இருந்த அந்த கிரேஸை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ரஜினி சாரோட அவ்வளோ பெரிய கட் அவுட்டில் அந்த டைமில் இருந்த ரஜினி ஃபேன் கிளப் தலைவங்களோட பேர்லாம் அப்படியே ரியலாக அதில் போட்டிருக்காங்க. சச் வாஸ் த அட்டென்ஷன் டு டீட்டெயில். அந்த ரோக் ரஜினி பர்சோனாக்கும் இந்த படத்தில் இருக்கிற ரிபெல்லியஸ் ஹீரோ கேரக்டர்ஸ்க்கும் ஒரு சட்டில் லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிற அந்த கிரிட்டி ஃபீல் வந்து அப்படியே ஒரு மார்ட்டின் ஸ்கார்செஸே படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். மெயின் ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் கேமரா வச்சு நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே பக்கத்தில் போய் இன்டென்ஸாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ரொம்ப ஒரிஜினலாக இருந்ததுன்னு பாராட்டப்பட்ட விஷயம். எவ்ரி டைம் ஒரு கேரக்டர் அடி அற வாங்கும்போது அதை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் கேப்சர் பண்ணியிருக்கிறதுனால இன் ரியல் டைம் அந்த அடியை நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. இந்த வெட்டு குத்து கொலை சீன் கூட மார்ட்டின் ஸ்கார்செஸே படத்தில் வர மாதிரியே ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படியே காமிக்கிறாங்க. வியூவர்ஸ்க்கு ஷாக்கிங்காகவும் ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தனாக இருந்தாலுமே படத்தோட ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸில் இளையராஜா கிட்ஸ் ஜெனரேஷனே ஜேம்ஸ் வசந்தனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க இந்த கண்கள் இரண்டால் மாதிரி ஒரு சார்ட் பஸ்டர் சாங்காக. ஆனால் அந்த பாட்டே ஒரு பழைய பாப்புலர் ரெட்ரோ சாங்கை ஞாபகப்படுத்துது. சின்ன கண்ணன் அழைக்கிறான். திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ வர நிறைய படங்க அந்த மதுரை, தேனி மாதிரி Tier 2 Tier 3 டவுன்ஸில் ஸ்டோரிஸை செட் பண்ணி அந்த மெல்லியை கரெக்டாக கேப்சர் பண்ணுறாங்க. ஆனால் இதுங்களுக்கெல்லாம் முன்னோடி விருமாண்டியை தவிர பார்த்தோன்னா சுப்பிரமணியபுரம் தான். இந்த மாதிரி யூஸ்வலாக டவுன் பேஸ் ஃபிலிம்ஸில் பார்த்தோன்னா ஒன்று லவ் ஸ்டோரி, இல்லை ஆனர் கில்லிங், இல்லைனா ஃபேமிலி சென்டிமெண்ட் கதையாக இருக்கும். மதுரையில் பேஸ் பண்ண ரூட்டட் அண்ட் ப்ரூட்டல் ஃபிலிம்ஸ்க்கு சுப்பிரமணியபுரம் தான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஃபார் ஆல் த வெற்றிமாறன் டிஸ்கஷன்ஸ் வி ஹேவ், சசிகுமாரோட ஃபஸ்ட்டு படம் தான் லாஸ்ட் 15 இயர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. You can also find us on Twitter, Instagram and Facebook. See you in another episode of Retro Ticket. Until then, bye.